வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த மந்த் எண்டில் கொடுப்பாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இந்த மாதம் ஆரம்பித்த உடனே அந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் என்னென்னலாம் மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத மாதந்தோறும் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த GROUP-2-2A அப்படிங்கிற அதோடைய ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் வந்து ஜூனில் வருவதாக இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதம், அதாவது செப்டம்பரில் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஜூலையிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதாவது ஜூன்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜூனில் சொன்னாங்க ஜூலையில் வரணும், ஜூலையில் சொன்னாங்க ஆகஸ்ட்டில் வரணும், ஆகஸ்ட்டில் சொன்னாங்க செப்டம்பரில் வரணுன்ட்டு. இப்போது செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த செப்டம்பர்லேயே வருதா, இல்லை செப்டம்பரில் இன்னொரு அப்டேட் கொடுத்து அக்டோபரில் வருதுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியலை. மோஸ்ட்லி செப்டம்பரில் கண்டிப்பாக வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய தேர்வர்கள் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதக்கூடியவங்க குரூப் 1க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் குரூப் 1 இப்போதைக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குரூப் 2 மெயின்ஸுக்கு சைமல்டேனியஸாக பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 45 to 60 நாள் டைம் இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்த பின்னாடி கூட நீங்கள் உட்காந்து, ஆனால் ஃபுல் டைம் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2ல் வந்து வேலை வாங்கிடலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குரூப் 1 முக்கியம் அப்படின்னு சொல்லவங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா குரூப் 1ல் வந்து 1:20 தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க. அதாவது 92 வேக்கன்சியாக 92 × 20. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 1800 to 1900 பேர் தான் எடுப்பாங்க. இது வரைக்கும் 1:50 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்தாங்க. ஒரு வேக்கன்சிக்கு 50 பேரை மெயின்ஸ் எழுத விட்டாங்க. இப்போ ஒரு வேக்கன்சிக்கு 20 பேரை தான் மெயின்ஸ் எழுத விட்றாங்க. ஒரு வேக்கன்சிக்கு குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸில் வந்து 10 பேரை வந்து மெயின்ஸ் எழுத விடுவாங்க. 1:10. குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் இன்னும் டிலே ஆச்சுன்னா குரூப் 4 இதே வந்துடும் போலதுக்கு. குரூப் 4 இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அக்டோபரில் ரிசல்ட்ஸ் விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் சில நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒழுங்கான முறையில், அதாவது நல்ல இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் பிரகாரம் ஆண் தேர்வர்கள் பாதிக்காத வண்ணம் ரிசல்ட் போடுங்க. யாரும் பெண் தேர்வர்கள் உடனே கேட்பாங்க, உடனே கமெண்ட் பண்ணுவாங்க, இப்போ பெண் தேர்வர்கள் பெண் தேர்வர்களுக்கு எப்பவும் பாதிப்பு கிடையாது, உங்களுக்கே தெரியும் சரிங்களா. பாதிக்கப்படுறது எல்லாமே ஆண் தேர்வர்கள் தான். நேற்று போட்ட வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க எங்கள் ஆஃபீஸில். அதாவது சில எக்ஸப்ஷனல் கேசஸ் எப்போவுமே இருக்கும். நான் ஜென்ரலாக பொதுவாகவே பெண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்றது இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே எப்போவுமே எக்ஸப்ஷன் உண்டு. அது புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே ஆண்கள்லேயும் வந்து வேலையை பார்க்காதவங்க, ஓபி அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. நான் சொல்கிறது அங்கே சின்னதை கவனிக்கணும் சரிங்களா. ரொம்ப லேட் நைட் சில பெண்கள் போவாங்க, இருக்கிறாங்க. சண்டே போகிறாங்க, சில சண்டே போவாங்க. எல்லா பெண்களும் போகிறாங்களா? போக முடியாது. நீங்கள் பெண்களை சொன்னீங்கன்னா முகம் சொல்லிப்பாங்க, போக மாட்டாங்க எல்லாரையும். சில பேர் போவீங்க, போகிறவங்கள பற்றி பேசவே கிடையாது சரியா. மெஜாரிட்டியாக ஆண்கள் தான். ரெண்டாவது வந்து இதை நான் சொல்லவே இல்லை சரிங்களா. இது எல்லாமே ஆஃபீஸர் கேடரில் இருக்கக்கூடிய, சூப்பர்டென்ட் கேடரில் இருக்கக்கூடியவங்க, ஆஃபீஸர் கேடரில் இருக்கக்கூடிய பெண்களே வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நாங்கள் வந்து பெண்களை வந்து நிறைய இதில் வந்து வேலை வாங்க முடியாது, அது தெரியும் சரிங்களா. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், நிறைய பேர் வீட்டு வேலைகள் இருக்கும், அது வந்து மறுக்கலை. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். உடனே எல்லா பெண்களும் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, ஆண்களுக்கு நிகராக அப்படின்ட்டு. அதில் எக்ஸப்ஷனலாக பெண்கள் இருப்பாங்க சரிங்க. ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ணால் கூட கொஞ்சமாவது கம்மியாக வரப்போகுது, சில கம்யூனிட்டியில் கூட கம்மியாக வரப்போகுது சரிங்களா. ஸோ அதனால் என்ன பிரச்சனை, நார்மலாக பெண்கள் நீங்கள் தான் நல்லா படிக்கிறீங்க. முடியாத பெண்களுக்கு, சில பெண்கள் எஸ்பெஷலி டெஸ்டிடியூட் விடோஸ், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வந்து அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை தேவை. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அவங்களுக்கு தனியாக கோட்டா இருக்குது. டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 30% வந்து 10% வந்து அவங்களுக்குனே ஒதுக்கப்பட்டுள்ளது குரூப் 4 போன்ற தேர்வுகளில். திரும்பவும் சொல்கிறேன், இப்போவும் வலியுறுத்தி சொல்கிறேன் சரிங்களா. பெண்களுக்கும் வேலை தேவைதான், ஆனால் கட்டாயம் தேவை அப்படிங்கிற அந்த நிலைமை அப்படின்றது யார் அப்படின்னா இப்போ இருக்க சொசைட்டியில் எல்லாத்துக்கும் ஆண்களுக்கு தான். சில பெண்களுக்கு கட்டாயம் வேலை தேவை, அது சில பெண்களுக்கு தான், எல்லா பெண்களும் கிடையாது. ஆனால் எல்லா ஆண்களுக்கும் கட்டாயம் வேலை தேவை. நன்றி.